Hello friends, welcome back to our channel. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா இப்போ ஸ்கிரீன்ல அப்படியே எடுக்க வரேன்னா ஒரு சூப்பரான மாசான வீடியோவை உங்க போட்டோ இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸோட போட்டோ யூஸ் பண்ணி எப்படி எடிட் பண்றதா இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை எடிட் பண்றது ரொம்பவே சிம்பிளான மெத்தட்ல தான் இருக்கும். பட் இதுல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் வந்துச்சு அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல Instagram ஐடி கொடுத்திருக்கேன். நீங்க அங்க வந்து மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்க டவுட்ஸ் கிளியர் பண்ணி விடுறேன். இப்போ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். Shall we start? இந்த வீடியோவை எடிட் பண்ண Alight Motion ஆப் தேவைப்படும். ஸோ ஆப்போட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படியே பீட்மார்க் அண்ட் ஷேக் எஃபெக்ட்டோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். லிங்கை கிளிக் பண்ணி Alight Motion ஆப்ல இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிட்டு ஆப் ஓபன் பண்ணி ப்ராஜெக்ட் குள்ள வந்தீங்க அப்படின்னா நீங்க இம்போர்ட் பண்ண ரெண்டு ப்ரீசெட்டுமே இங்க இருக்கும். இதை வச்சு நம்ம இந்த வீடியோ எடிட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி கீழ இருக்க பிளஸ் ஐகானை கிளிக் பண்ணி 9:16 செலக்ட் பண்ணி கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துக்கோங்க. கிரியேட் பண்ணிட்டு கீழ இருக்க பிளஸ் ஐகானை கிளிக் பண்ணி மீடியாவை செலக்ட் பண்ணி நீங்க எடிட் பண்ண போற ஒரு போட்டோவை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த போட்டோவை நம்ம ஃபுல் ஸ்கிரீன் மாத்தணும். சோ ரைட் சைடு டாப்ல இருக்க 3 டாட் கிளிக் பண்ணி ஃபில் கம்போசிஷன் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்க போட்டோ வந்து ஃபுல் ஸ்கிரீன்ல செட் ஆயிடும். நீங்க இதுக்கு மேல ஜூம் பண்ணணும்னு நினைச்சா உங்க ரெண்டு விரல்ல வச்சு ஜூம் பண்ணி உங்களுக்கு தேவையான இடத்துல செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த போட்டோவை நம்ம சேவ் பண்ணனும். சோ பேக் வந்துட்டு ரைட் சைடு டாப்ல இருக்க சிம்பிளை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கீழ கரண்ட் ஃப்ரேம் as png ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னா ஒரு 2 செகண்ட் லோட் ஆகி கீழ சேவ் ஒரு ஆப்ஷன் வரும். அந்த சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்க போட்டோ வந்து கேலரியில சேவ் ஆயிடும். சோ गाइस இதே போல நீங்களும் சேவ் பண்ணிட்டு ஃபுல்லா பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு இப்போ பீட்மார்க் ப்ரீசெட்டை கிளிக் பண்ணி உள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா இமேஜ் அண்ட் பேக்ரவுண்ட் இமேஜ் சொல்லிட்டு ரெண்டு லேயர் இருக்கும். அதுல பேக்ரவுண்ட் இமேஜ் லேயரை கிளிக் பண்ணி கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார் ஐகான் போட்டு ஒரு சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அது கேலரிக்குள்ள போயிடும். சோ கேலரிக்குள்ள வந்ததும் முன்ன PNG சேவ் பண்ண அந்த போட்டோ கிளிக் பண்ணி மேல இருக்க பிளஸ் ஐகான் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு பேக் வந்துக்கோங்க. சோ गाइस இப்போ இதே மெத்தட் யூஸ் பண்ணி இமேஜ் லேயர்லயோ கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நீங்க சேவ் பண்ண அந்த போட்டோ கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு பேக் வந்துக்கோங்க. ஓகே பேக் வந்துட்டு இப்போ மேல இருக்க ரைட் ஆரோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைம்லைன் வந்து ஃபர்ஸ்ட் பீட் மார்க்கெட் வந்துரும். இப்போ இந்த இடத்துல வச்சு கீழ இருக்க பிளஸ் ஐகானை கிளிக் பண்ணி மீடியாவை செலக்ட் பண்ணி நீங்க எடிட் பண்ண போற ஒரு போட்டோ கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த போட்டோவை நம்ம ஃபுல் ஸ்கிரீன் மாத்தணும். சோ ரைட் சைடு டாப்ல இருக்க 3 டாட் கிளிக் பண்ணி ஃபில் கம்போசிஷன் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி இந்த போட்டோ ஃபுல் ஸ்கிரீன் மாத்திக்கோங்க. மாத்திட்டு இப்போ மேல இருக்க ரைட் ஆரோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைம்லைன் வந்து அடுத்த பீட் மார்க்கெட் வந்துரும். நம்ம அடுத்த பீட் மார்க் மேல வேற போட்டோ ஆட் பண்ணனும். ஆனா நம்ம லாஸ்ட் ஆட் பண்ண போட்டோவே அடுத்த பீட் மார்க் மேல வரதால அதை ஃபர்ஸ்ட் கட் பண்ணி எடுக்கணும். சோ அதை எப்படி பண்றதுன்னு பாத்தீங்கன்னா கீழ கட் பண்றதுக்கு 3 ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. அதுல மூணாவது ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்க ரைட் சைடுல இருக்கிற போட்டோ மட்டும் கட் ஆயிடும். இப்போ நீங்க அடுத்த போட்டோவை ஆட் பண்ணிக்கலாம். சோ गाइस இதே மெத்தட் யூஸ் பண்ணி அடுத்து வர எல்லா பீட் மார்க்ஸ்லயும் உங்க போட்டோஸை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே गाइस நான் இப்ப லாஸ்ட் வரைக்கும் எல்லா பீட் மார்க்ஸ்லயும் போட்டோஸ் ஆட் பண்ணிட்டேன். இதே போல நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா அந்த போட்டோஸ்க்குலாம் நம்ம ஷேக் எஃபெக்ட் கொடுக்கணும். சோ லெஃப்ட் சைடு டாப்ல இருக்க சிம்பிளை கிளிக் பண்ணி பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு இப்போ ஷேக் அவுட் ப்ரெஷர் கிளிக் பண்ணி உள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா நாங்க கீழ ஒரு 2 போட்டோ ஆட் பண்ணி அதுக்கு எஃபெக்ட் கொடுத்து வச்சிருப்பேன். இப்போ அதுல ஃபர்ஸ்ட் ரெண்டாவது இருக்கிற போட்டோ கிளிக் பண்ணி மேல இருக்க லேயர் சிம்பிளை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா காப்பி லேயர்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணி இந்த லேயரை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு பேக் வந்துக்கோங்க. ஓகே பேக் வந்துட்டு இப்போ பீட் மார்க் ப்ரெஷரை கிளிக் பண்ணி ரைட் சைடு மூவ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா நான் ஒரே இடத்துல 2 பீட் மார்க் ஆட் பண்ணி வச்சிருப்பேன். இப்போ அந்த பீட் மார்க்ல இருக்கிற போட்டோ கிளிக் பண்ணி மேல இருக்க லேயர் சிம்பிளை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கீழ பேஸ்ட் ஸ்டைல்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதோட எண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஏரா இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி உள்ள வந்துட்டு இதுல இருக்கிற கலர் ஆப்ஷன் மட்டும் ஆஃப் பண்ணிட்டு பேஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னா நீங்க காப்பி பண்ண எஃபெக்ட் வந்து இந்த போட்டோல ஆட் ஆயிடும். இப்போ இதே போல நீங்க ஆட் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த போட்டோ வந்து கரெக்ட்டா ஃபுல் ஸ்கிரீன்ல செட் ஆயிருக்காது. சோ மறுபடியும் ரைட் சைடு டாப்ல இருக்க 3 டாட் கிளிக் பண்ணி ஃபில் கம்போசிஷன் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த போட்டோ வந்து ஃபுல் ஸ்கிரீன்ல செட் ஆயிடும். இதே போல நீங்க செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா இப்போ இதே மெத்தட் யூஸ் பண்ணி லாஸ்டா இருக்க போட்டோக்கு இந்த எஃபெக்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே गाइस இந்த எஃபெக்ட் அந்த 2 போட்டோக்கு மட்டும் ஆட் பண்ணிட்டு பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு இப்போ ஷேக் அவுட் ப்ரெஷரை கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆர்டர் போட்டோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கீழ எஃபெக்ட் ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு கீழ 3 டாட் வரும். அதை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னா இந்த போட்டோல இருக்கிற எஃபெக்ட் மட்டும் காப்பி ஆயிடும். இந்த எஃபெக்ட் எடுத்து போய் நம்ம போட்டோல ஆட் பண்ணிக்கலாம். இதே மெத்தட் யூஸ் பண்ணி நீங்களும் காப்பி பண்ணிட்டு பேக் வந்துக்கோங்க. ஓகே பேக் வந்துட்டு இப்போ பீட் மார்க் ப்ரெஷரை கிளிக் பண்ணி மேல ரைட் ஆரோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைம்ல வந்து ஃபர்ஸ்ட் பீட் மார்க்கெட் வந்துரும். சோ இப்போ ஃபர்ஸ்ட் பீட் மார்க்ல ஆட் பண்ண போட்டோ கிளிக் பண்ணி கீழ இருக்க எஃபெக்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு கீழ 3 டாட் வரும். அதை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னா நீங்க காப்பி பண்ண எஃபெக்ட் வந்து இந்த போட்டோல ஆட் ஆயிடும். இப்போ இதே மெத்தட் யூஸ் பண்ணி இன்னும் எந்தெந்த போட்டோஸ்க்கு எஃபெக்ட் ஆட் பண்ணாம இருக்கோ அந்த போட்டோஸை கிளிக் பண்ணி இந்த எஃபெக்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே गाइस நான் லாஸ்ட் வரைக்கும் எல்லா போட்டோஸ்க்கும் எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டேன். இதே போல நீங்களும் ஆட் பண்ணிட்டு பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு இப்போ ஷேக் அவுட் ப்ரெஷரை கிளிக் பண்ணி உள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க மேல ஒரு 4 லேயர் ஆட் பண்ணி வச்சிருப்பேன். இப்போ அந்த 4 லேயரை காப்பி பண்ணி எடுத்து போய் நம்ம வீடியோல ஆட் பண்ணனும். சோ அதை எப்படி பண்றதுன்னு பாத்தீங்கன்னா அந்த 4 லேயருக்கு நேரா லெஃப்ட் சைடு ஐ சிம்பிள் போட்டு ஒரு சிம்பிள் இருக்கும். அதை லாங் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா செலக்ட் ஆகும். சோ 4த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு மேல லேயர் சிம்பிளை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா காப்பி 4 லேயர்ஸ் ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணி இந்த லேயர்லாம் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு பேக் வந்துக்கோங்க. ஓகே பேக் வந்துட்டு இப்போ திரும்பவும் பீட் மார்க் ப்ரெஷரை கிளிக் பண்ணி மேல லேயர் சிம்பிளை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பேஸ்ட் 4 லேயர்ஸ் ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க.
அப்படி பண்ணீங்க அப்படின்னா நீங்க காப்பி பண்ண 4000 வந்து இங்க ஆட் ஆயிடும். சோ गाइस ஓவராலா நம்ம இந்த வீடியோக்கு ஆட் பண்ண வேண்டியதுல ஆட் பண்ணி முடிஞ்சது. இப்போ இந்த வீடியோவை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். சோ இந்த வீடியோவை எப்படி சேவ் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா ரைட் சைடு டாப்ல இருக்கிற சிம்பிளை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கீழ எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் லோயர் கீழ சேவ்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த சேவ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்க வீடியோ வந்து கேலரியில சேவ் ஆயிடும். சோ அவ்வளவுதாங்க, இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. and மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். நீங்க மிஸ் பண்ணாம நம்ம வீடியோ பார்க்கலாம். இதே போல ஒரு சூப்பரான வீடியோ ரெடி பண்ணி உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்.